கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு நானே அவர், நான் அவரே என்று இயேசுவும் யெகோவாவும் யாரை குறித்து சொன்னார்? To whom does say Jehovah and Jesus, referring I am he? இயேசுவானவர் நானே அவர் என்று எங்கெல்லாம் சொன்னார்? கீழே உள்ள 3 இடங்களிலே நானே அவர் என்று இயேசு சொல்லியுள்ளார். யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் இயேசு. மேலும் யோவான் 8:27-28 வசனங்களை பார்ப்போம். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்றார். அடுத்து யோவான் 11:19 அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படியாய் 3 இடங்களிலே புதிய அர்த்தத்திலே இயேசு நானே அவர் என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல 3 இடங்களிலே நானே அவர் அல்லது நான் அவரே என்று யெகோவா சொல்லியுள்ளார். உபாகமம் 32:39 நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கின்றேன். ஏசாயா 43:10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அதுபோல ஏசாயா 48:11, 12, 14 முதல் 16 ஆகிய வசனங்களை வாசித்தால் என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், நானே அதை சொன்னேன். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்று வாசிக்கிறோம். ஆக
இந்த 3 வசனங்களை தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த 3 வசனங்களையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 3 வசனங்களையும் ஆக மொத்தம் 6 வசனங்களையும் நாம் இன்று தியானிக்க உள்ளோம். அதற்கு முன்னதாக நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசுவை படைக்கப்பட்டவர் என்று நாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் குயவனை களிமண்ணுக்கு சமானமாக்குவர் ஆகும். ஏசாயா 29:16 இவ்விதமாய் எச்சரிக்கிறது. களிமண்ணுக்கு சமானமாய் என்னை நீங்கள் நினைக்கலாமோ? சகலத்தையும் உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய இயேசுவை படைக்கப்பட்டவர் என்று சொல்லாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டும். ஜனிப்பிக்கப்பட்டவர், பிறப்பிக்கப்பட்டவர், வெளிப்பட்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜனனம் என்பது பிறப்பு என்பதாகும். இயேசு ரோமர் 9:5 படி ஒரே ஒரு சர்வத்துக்கு மேலான, அதாவது இவரை விடவும் மேலான வேறொருவர் சர்வலோகத்திலும் இல்லை என்கின்ற நிலையை கொண்ட தேவனாகிய நம்முடைய வாயிலிருந்து பிறந்த ஜனிப்பிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையே அன்றி வேறல்ல. இந்த இயேசுவின் வார்த்தையே மனு உரு எடுக்க தேவையான மாம்சமாய் மாறினதே அன்றி, only conversion or we can say reformation. மாம்சம் உருவாக்கப்படவோ உண்டாக்கப்படவோ அல்லது படைக்கப்படவோ இல்லை. வார்த்தை மாம்சமானது, அவ்வளவுதான். அதனால் தான் இதை ஆங்கில வேதாகமத்திலே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலே the word became flesh என்று எழுதப்பட்டுள்ளது. the word was made flesh என்று எழுதப்படவில்லை. தமிழ் வேதாகமத்திலும் அந்த வார்த்தை மாம்சமாகி என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மாம்சம் அந்த வார்த்தையினால் உண்டாகி என்று தமிழில் எழுதப்படவில்லை. தகப்பன் பிள்ளை மனைவியை உடைய ஒரு மனிதனை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுவோம். அவனுக்கு தகப்பன் உண்டு, அவனுக்கு பிள்ளை உண்டு, அவனுக்கு மனைவி உண்டு. இந்த ஒரே ஒரு மனிதனுக்கு 3 ஸ்தானங்கள் இருப்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். அவன் தனது தகப்பனுக்கு மகன் என்கின்ற ஸ்தானத்தையும், தன் பிள்ளைக்கு தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தையும், தன் மனைவிக்கு கணவன் என்கின்ற ஸ்தானத்தையும் உடையவனாய் இருக்கிறார். ஆக 3 ஸ்தானங்களை உடைய இவன் 3 வேறுபட்ட நபர்களாய் அவன் 3 ஸ்தானங்களிலும் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு நபருடைய தகப்பன் மற்ற 2 நபர்களுக்கு தகப்பனாய் இருக்க முடியாது. ஒரு நபருடைய பிள்ளை மற்ற 2 நபர்களுக்கு பிள்ளையாய் இருக்க முடியாது. ஒரு நபருடைய மனைவி மற்ற 2 நபர்களுக்கு மனைவியாக இருக்க முடியாது. ஒரே மனிதனுடைய 3 ஸ்தானங்கள் என்பதற்கு பதிலாக 3 வேறுபட்ட நபர்கள் என்று சொல்லும் போது ஒரே ஒரு ஸ்திரீக்கு 3 நபர்கள் கணவன்மார்கள் ஆவார்கள். இந்நிலை உருவானால் அந்த ஸ்திரீயானவள் வேசியாகிறார். எனவே ஒரே நபராய் 3 வேறுபட்ட ஸ்தானங்களிலும் அவன் ஒருவனே இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல ஒரே ஒரு தேவனாகிய இயேசுவானவர் பிதா என்னும் ஸ்தானத்திலும் குமாரன் என்னும் ஸ்தானத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்னும் ஸ்தானத்திலும்
அவர் ஒருவராய் இருக்கிறார். மூவராய் ஏக தேவன் இருப்பாரானால் ஆவிக்குரிய வேசத்தனத்துக்கு மனைவியாகிய சபை உட்படுத்தப்பட்டுவிடும். ஆட்டுக்குட்டியானவரே மணவாளன் என்பதாக வெளிப்படுத்தல் 19:9 பார்க்கிறோம். ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், ஹஸ்பண்ட், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்றும் எரேமியா 3:14 சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், ஹஸ்பண்ட் என்றும் வாசிக்கிறோம். ஏசாயா எரேமியாவில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் யெகோவா தேவனை குறிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது இயேசுவும் பிதாவும் வேறுபட்ட இருந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், குமாரனும் பிதாவும் வேறுபட்ட இருந்த நபர்களாய் இருக்கிறார்கள் என்றால், கொலோசையர் 1:24, 1 கொரிந்தியர் 10:17, ரோமர் 12:5, எபேசியர் 4:12 படி ஒரே ஒரு மனைவியாகிய, அதாவது சரீரமாகிய சபைக்கு 2 வேறுபட்ட நபர்கள் புருஷராவார்கள். ஆனால் 2 கொரிந்தியர் 11:2 கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என வேதம் சொல்லுகிறது. இயேசு வேறு, பிதா வேறு, அதாவது குமாரன் வேறு, பிதா வேறு என்பவன் சபையை அசுத்தப்படுத்தி வேசித்தனத்திற்கு உட்படுத்துகிறான். எனவே தேவன் மூவராய் அல்ல ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என வேதம் சங்கீதம் 136:4 கற்பிக்கிறது. இந்த கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய தலைப்பை தியானிக்க ஆரம்பிப்போம். இயேசு எங்கெல்லாம், எப்போதெல்லாம், யாரிடமெல்லாம், எதற்கெல்லாம் நானே அவர் என்றார். இயேசு எங்கெல்லாம் நானே அவர் என்றார். இயேசு யோவான் 8:24 மற்றும் 28, யோவான் 13:19 ஆகிய 3 வசனங்களில் நானே அவர் என்றார். யோவான் 8:24 இயேசு எப்போது, அதாவது எந்த சூழ்நிலையில் நானே அவர் என்றார். யோவான் 8:2 மற்றும் 12 வசனங்களின்படி ஒரு நாள் காலை இயேசு தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். 1 யோவான் 1:5 படி தேவன் ஒளியாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இயேசு தம்மை தேவனாக காண்பிக்கிறார். ஏனென்றால் இயேசு சொல்கிறார், நானே ஒளி என்று. 1 யோவான் 1:5 சொல்கிறது தேவன்தான் அந்த ஒளி என்று. எனவே இயேசு தேவனே. தங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவை தேவன் என்று பரிசேயர்களுக்கு தெரியாது. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பரிசேயர்களோடு இயேசு பேசும்போது பரிசேயர்களுக்கு இயேசுவை தேவன் என்று தெரியாது. ஏனென்றால் மேசியாவாகிய கிறிஸ்து வருவார், அவர் என்று அவர்கள் அறிந்திருந்தும் அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்கப்படும் என்பதை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவராமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா 7:14 சொல்லப்பட்டிருந்தாலும் மத்தேயு 1:19 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் இந்த அடையாளம் யோசேப்புக்கு மாத்திரம் சொப்பனத்தில் தெரிவிக்கப்பட்டதால் மற்றவர்களுக்கு இந்த அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் மறைக்கப்பட்டு இருந்தது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படி என்றால் இங்கே யோசேப்போடும் மரியாளோடும் ஏன் இப்போது நம்மோடும் வந்து சேர்ந்த இந்த இயேசுவே தேவன் என்பதற்கு தேவதூதர்களால் சாட்சி அளிக்கப்பட்டது. பரிசேயர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் யோவான் 8:42 படி ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்பதாகும். இந்த கருத்து உண்மை என்பதற்கு ஆதாரமாக மரியா 2:10 நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையின்படி யோவான் 8:12 நான் ஒளியாயிருக்கிறேன் என இயேசு சொன்ன சாட்சியை வைத்தும் மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்று இயேசு சொல்லப்படுவார் என்று தேவதூதன் யோசேப்புக்கு சொன்னதை வைத்தும் இயேசுதான் தேவன், இயேசு தேவன் என்று மாத்திரமல்ல இயேசுவே பிதா எனவும் சாட்சி பெறுகிறார். ஆனாலும் அறியாமையின் நிமித்தமாக யோவான் 8:13 பரிசேயர் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 14 என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது என்றார். ஏனென்றால் என்னாகமம் 23:19 படி பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னுடைய ஒரு சாட்சியே உண்மை என கூறி தம்மை இயேசு தேவனாய் பிதாவாய் மறைமுகமாக காண்பித்துக் கொண்டே வருகிறார். இருப்பினும் 2 பேருடைய சாட்சி உண்மை என்று நியாய பிரமாணத்திலும் எழுதியிருப்பதால் குறைந்தது 2 பேருடைய சாட்சியை தேடுகிற பரிசேயர்களுக்காக நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். இங்கே மனு உருவெடுத்த இயேசு தனித்திருக்கவில்லை என்பதை வைத்து 2 பேராய் இயேசு இருக்கிறார் என்பதாக நினைக்க தோன்றும். இங்கே மனிதர்களாகிய நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை காட்டவே இயேசு நான் தனித்திருக்கவில்லை என்றார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று ஏசாயா 43:5 நியாயாதிபதிகள் 6:16 என்பதின்படி தேவன் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேலாய் என்கின்ற அவருடைய பெயரை மறைமுகமாக இயேசு இங்கு நமக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசு தேவாலயத்திலே தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்த போது பரிசேயர்கள் 19 உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். அதற்கு இயேசு நீங்கள் என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள் என்றார். இப்படி பேசிக்கொண்டு வரும்போதுதான் இயேசு அவர்களை நோக்கி யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். இப்போது இங்கே இயேசு அவர் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று 5ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறு பிள்ளையிடம் கேட்டால் கூட பிதாவை குறிக்கும்
என்று சொல்லும். இதை கேட்ட பரிசேயர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு யோவான் 8:25 அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் என்றார். ஆதி முதலாய் இருக்கிறவர் யார்? சங்கீதம் 55:19 படி தேவன் ஆதி முதலாய் இருக்கிறவர். இதில் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன், அதாவது பிதா என்று நாம் இயேசு சொன்னதாக விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கிறோம், இதிலேயும் வாசிக்கிறோம். வானாய் வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரே ஆதி முதலாய் இருக்கிறவர் என்று சங்கீதம் 68:33 சொல்லுகிறது. வானாய் வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவர் சங்கீதம் 68:32 படி தேவனாகிய பிதாவே. இருப்பினும் இயேசு 26ஆம் வசனத்தில் சொன்னதை அநேகர் தவறுதலாக புரிந்து கொண்டு இயேசு பிதா அல்ல என மறுதளிக்கின்றனர். யோவான் 8:26 வாசித்து யோவான் 8:26 இயேசு, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவன் அனுப்பிய தேவனுடைய வார்த்தை தான் குமாரன். தேவனையும் அவருடைய வார்த்தையையும் பிரிக்க முடியாது என்பதை நிரூபிக்க நாங்கள் சொல்லும் விளக்கத்தை கவனமாய் கேளுங்கள். ஒருவன் செல்போனில் பேசின வார்த்தையை அவன் பேசவில்லை, செல்போன் தானாய் அந்த வார்த்தையை பேசினது என்று நம்மால் சொல்ல முடியுமோ? முடியாதே. செல்போன் மூலமாய் கேட்ட வார்த்தைகளை அவன்தான் பேசினான் என்றுதானே சொல்லுவோம், சரிதானே? அதுபோல மாம்சமாகி பேசப்பட்ட தேவனுடைய, அதாவது பிதாவின் வார்த்தைகளை, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கொண்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரன் மூலமாக நாம் கேட்டாலும் அவைகள் பிதாவாகிய தேவன் பேசினதே, அதாவது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளே என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக அந்த மாம்சம் அதுவாய் பேசினது என்று சொல்லக்கூடுமோ? சொல்லக்கூடாதே. சரிதானே? சரிதானே? எப்படி நம்மையும் நாம் செல்போனில் பேசின வார்த்தைகளையும் நம்முடைய வார்த்தைகள் அல்ல, செல்போனின் தனிப்பட்ட வார்த்தைகள் என்று பிரிக்க முடியாதோ, அதுபோல தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கொண்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரன் என்னும் வேறொரு நம்முடைய வார்த்தைகள் என்று பிரிக்க முடியாது. எனவே பிதாவின் வார்த்தைகளாக வெளிப்பட்ட குமாரன் வேறொரு நபர் என்று கூற முடியாது. சரிதானே? எப்படி செல்போனில் பேசினது அவன்தான் என்று தொடர்பில் மறுமுனையில் நிற்பவனையே நாம் குறிப்பிடுகிறோமோ, அதுபோல பூமியிலிருந்து பேசின குமாரன் பரலோகத்தில் உள்ள பிதாவாகிய தேவனே என்கின்றோம். இதுதான் குமாரன் மீது நாம் கொள்ள வேண்டிய, கொள்ளக்கூடிய மிகவும் கட்டாயமான பரம பிதா என்னும் விசுவாசம் ஆகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்றார். எனவே பிதாவாகிய தேவனும் தேவனுடைய வார்த்தையினாலான குமாரனும் ஒரே நபரே, வேறுபட்ட நபர்கள் அல்ல. அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையது, அதாவது இயேசுவினிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று இயேசு யோவான் 16, 13, 14 ஆகிய வசனங்களில் சொல்லி இருக்கிறார்.
இப்படி அவர் சொல்லியுள்ளதால் பரிசுத்த ஆவியானவரும் வேறொரு நபரல்ல, குமாரனே. எனவே பிதாவே குமாரன், குமாரனே பரிசுத்த ஆவியானவர் என்கின்றோம். இந்த விசுவாசம் ஒருவனுக்கு இல்லாவிட்டால் அவனுடைய பாவங்கள் எண்ணப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்காமல் அவன் சாக வேண்டிய நிலை வரும் என்பதைத்தான் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று யோவான் 8:24 இயேசு எச்சரிக்கிறார். இவரை புரிந்து கொள்ள திராணியற்ற பரிசேயர்களை தான் யோவான் 8:26 இயேசுவானவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போது யோவான் 8:28 ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்றார். இந்த வசனத்தில் நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்றும் யோவான் 5:19 பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அவையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார், அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்றும் இது எழுதப்பட்டிருந்து அதன்படி மாதிரி மனிதனாய் வெளிப்பட்ட மாம்சமும் இரத்தமும் பிதாவின் உடையது என்பது நிரூபணமாகிறது. இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், அதாவது பிதாவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று வாசிக்கிறோம். பிள்ளைகளைப் போல மாறி வந்திருக்கிறார் என்றால் வந்தவர் பிதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தவர் பிதா என்பதே உண்மை. எனவே யோவான் 8:24 28 நானே பிதா என்றார் இயேசு என்பதே சத்தியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மறைமுகமாக 29ஆம் வசனத்தில் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு ஜோயல் தம்மை தாமே பிதா என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே என்பது சிலரது ஆதங்கம். அப்படி அவர் தம்மை வெளிப்படையாக பிதா என்று அறிவித்திருப்பாரானால் அவருடைய மாதிரி வாழ்க்கை அடிபட்டு போகும். அநேகர் அவர் சொன்னதை மாதிரியாக எடுத்துக்கொண்டு தங்களை தாங்களே பிதா தெய்வம் என சொல்ல துணிவர், துணிந்து அப்படி சொல்லுவர். மேலும் பரிசேயர்கள் தம்மை தேவனென்று அறிக்கையில்லாத போதே அவரை நோக்கி யூதர்கள் கல்லறிய வந்தார்கள். நீ மனிதனாய் இருக்கையில் நீ தேவனென்று சொன்னபடியினாலே உன்மேல் கல்லெறிய வருகிறோம் என்று யோவான் 10:31 வாசிக்கிறோம். நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உண்மையில் கல்லறிகிறோம் என்றார்கள். இதன்படி எந்த மனிதனும் தன்னை தேவன் என்று சொல்வானால் அது தேவ தூஷணமாகும். அப்படி இருக்க இயேசு தாம் பிதா என்கின்ற உண்மையை மாதிரி மனிதனாய் வந்த போது வெளிப்படையாக சொல்வார் என்று நாம் எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயமாகும்? இப்படி சொன்ன இயேசு யோவான் 10:37 மற்றும் 38 வசனங்களில் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை, செய்வேனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி
அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இதன் மூலம் இயேசு செய்த கிரியைகள் பிதா ஒருவரால்தான் செய்ய முடியும், அதாவது பிதா செய்யக்கூடிய கிரியைகள் என்பதையும் அவர் செய்த கிரியைகளை வைத்து இவரே பிதா என்பதையும் மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு செய்த 2 கிரியைகளை மாத்திரம் பிதாவின், அதாவது பிதாவால் மாத்திரம் செய்யக்கூடிய கிரியைகளாக இருப்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதலாவது கிரியை மார்க் 2:26 இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே என்று அழைத்து திமிர்வாதக்காரனுக்கு தாமே பிதா என காண்பித்தார். மேலும் அவனுடைய பாவங்களை மன்னித்தார். தேவனும் கர்த்தருமாகிய பிதா ஒருவரே அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்று என்னாகமும் 14:17, யாத்திராகமும் 34:7, சங்கீதம் 86:5 ஆகிய வசனங்கள் மூலம் அறிய வருகிறோம். இவ்விதமாய் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என்று மீகா 7:18 கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதுபோல தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று மார்க் 2:7 லூக்கா 5:21 வேதபாரகர்களும் பரிசேயர்களும் கேள்வி கேட்டனர். இந்த கேள்விக்கெல்லாம் விடை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை இயேசுவானவர் பிதாவின், அதாவது தேவனுடைய கிரியைகளில் ஒன்றாகிய மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கும் கிரியையை தாமே செய்து காண்பித்தார். அதனால் தான் நான் செய்யும் பிதாவின் கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இதன் மூலம் என்னை பிதா என விசுவாசிக்க வேண்டும் என இயேசு இயங்குகிறார், காண்பிக்கிறார். இரண்டாவது பிதாவின் கிரியையாக பார்க்கிறது யோவான் 9:32 பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை என்று பார்க்கிறோம். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று அந்த பிறவிக்குருடனை குறித்து யோவான் 9:1 இயேசு சொன்னார். மேலும் யோவான் 9:5-7 ஆகிய வசனங்களில் இயேசு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குடலுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவனுடைய கண்களுக்கு ஒளி வந்தது. பிறவிக்குருடனின் கண்களை திறக்கும் தேவனுடைய கிரியை நிறைவேறியது. இவனுடைய கண்களை திறந்தது யார்? விடை 11ஆம் வசனத்தில் இயேசு என்று சொல்லப்பட்டுள்ளது. பிறவிக்குருடனின் கண்களை திறந்த இவருடைய கிரியை தேவனுடைய கிரியை, பிதாவின் கிரியை. ஆம், இங்கே தேவனுடைய பிதாவினுடைய கிரியை வெளிப்பட்டு நாம் இயேசுவை தேவனாய் பிதாவாய் காண்பிக்க வேண்டும். ஆமென், ஆமென். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று இயேசு கண்கள் திறக்கப்பட்டவனிடம் கேட்டபோது அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அவன் பணிந்து கொள்ளும் போது பிதாவாகி தேவனை மாத்திரம்தான் பணிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனை கொள்ளாரன்தான், என்னை பணிந்து கொள்ளாதே என்று இயேசு சொல்லவில்லை. அதை வைத்தே இயேசுதான் பிதா என்பதை நிரூபணப்படுத்துகிறோம். அடுத்து யோவான் 13:19 வசனத்திற்கு வருவோம். இந்த வசனத்தில் சீசர்களை இயேசு பார்த்து,
அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொன்னேன் என்பதாக பார்த்தோம். எது நடக்கும் போது பிசாசானவனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவை மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுந்து பரமேறும் நிகழ்வு நடக்கும் போது என்பதையே நடக்க உள்ள சம்பவமாக இங்கு இயேசு குறிப்பிடுகிறார். இந்த கருத்துக்கு ஆதாரமாக யோவான் 8:28 இயேசு நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின முன்பு நானே அவர் என்று அறிவீர்கள் என்றார். உயர்த்தின முன்பு என்ற சொல்லானது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது மாத்திரமல்ல, பரநேர்களையும் குறிக்கிறது. இதிலிருந்து சீசர்களுக்கு இயேசுவுடன் உலகில் இருந்த நாட்களில் அவர்தான் பிதா என்பது தெரியாது என்பதை புரிந்து கொள்கிறோம். அவர் உயர்த்தின பின்புதான், அவர் உயர்ந்து எழுந்து போன பின்புதான் அவர்தான் பிதா என்பது சீசர்களுக்கே தெரிய வருகிறது. முந்தைய நாளன்று அவர்கள் யாவரும் அப்போஸ்தலர் 1:4 இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற்றனர். அப்படி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற பின்பே சத்தியங்களை ஒவ்வொன்றாக அறிய வருகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் இயேசுவை நித்திய பரமபிதா என்றும் அறிய வந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய பேதுரு அப்போஸ்தலர் 2:25 அவரை இயேசுவை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்றார். தாவீதின் வலது பாரசத்திலே இருக்கிற கர்த்தர் யார்? சங்கீதம் 89:26, எரேமியா 3:4 மற்றும் 19 ஆகிய வசனங்களின்படி கர்த்தர் என்றால் யெகோவாவை குறிக்கும். அப்போஸ்தலர் 2:25 சொல்லப்பட்ட கர்த்தர் என்றால் யெகோவாவை குறிக்கும். அதே கர்த்தரை பேதுரு அப்போஸ்தலர் 2:25 இயேசுவை குறிக்கும் என்று சொல்கிறான். இவனமா இயேசுவானவர் வானத்திலே ஏறி சென்ற பின்பு இயேசுவே யெகோவா, இயேசுவே பரமபிதா என்பதை பரிசுத்த ஆவியினால் யோவான் 13:19 அறிந்து அறிவிக்கவும் செய்கிறார். இதுவரை இயேசு நானே யெகோவா என்று சொன்னதை நாம் பார்த்தோம். நானே அவர் என்றார். இயேசு நானே யெகோவா என்று சொல்லுகிறார். இனி நான் அவரே என்று யெகோவா யாரை குறித்து சொன்னார் என்பதை பார்ப்போம். முதலாவது உபாகமம் 32:39 யெகோவா நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்றார். இங்கு யெகோவா நானே அவர் என்று யாரை குறித்து சொன்னார் என்பதை நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு கண்டுகொள்ளலாம். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் யார்? வெளிப்படுத்தல் 1:18 சதா காலமும் உயிரோடுக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். தீத்து 2:13 மகாதேவனும், ரோமர் 9:5 சர்வத்திற்கு மேலான தேவனும், 1 யோவான் 5:20 மெய்யான தேவனுமாகிய நம் இயேசு கிறிஸ்து வேறே தேவன் இல்லை, நானே அவர், நானே இயேசு என்று யெகோவாவால் சாட்சி பெற்றவரே. இதற்கு ஒத்த கருத்தையே ஏசாயா 43:10 பார்க்கிறோம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்றார் யெகோவா. யெகோவா தெரிந்து கொண்ட தாசன் இயேசுவையே குறிக்கும் என்பதால் இயேசு யெகோவாவின் தாசனே அன்றி தேவன் அல்ல என்றும், யெகோவா அல்ல இயேசு என்றும் சிலர் தவறாக நினைக்கின்றனர். இதே வசனத்தை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்தால், நானே அந்த தாசன் என்று யெகோவா சொல்லுவதை புரிந்து கொள்ளலாம். ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருப்பதை இப்போது பார்ப்போம். You are my witnesses, says the Lord Jehovah, and my servant Jesus, whom I have chosen, that you may know and believe me and understand that I am He. I am Jesus, the servant of Jehovah. Before me there was no God formed, nor shall there be after me. இங்கே சொல்லப்பட்ட சர்வன்ட், தாசன் இயேசுவைத்தான் குறிக்கும் என்பதை ஆதாரப்படுத்த ஏசாயா 52:13 மற்றும் ஏசாயா 42:1 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம். ஏசாயா 52:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று உயர்தனையில் யெகோவா குறிப்பிட்டிருப்பதால் இந்த தாசன் இயேசுவே. மேலும் ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று யெகோவா பிரஜாதிகளுக்கு கிடைக்கப் போகும் ரட்சிப்பை குறித்து சொல்லியிருப்பதால் தாசனாகி அவர் இயேசுவே என்பது நிரூபணமாயிற்று. இந்த இயேசுதான் பிரஜாதிகளுக்கும் இரட்சகரானார். I am He என்று சொல்லி நானே அந்த தாசன் என்பதை யெகோவா ஏசாயா 43:10 தீர்க்க தரிசனமாய் சொல்லி பிதாவாகிய தாமே குமாரனாய் வந்ததை முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது வசனம் ஏசாயா 48:12 நாம் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நாமே என்றார் யெகோவா. இப்படி சொன்ன யெகோவா, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்றும் ஏசாயா 48:16 சொல்லி தாமே இயேசுவாய் பிந்தின ஆதாமை குமாரன் என்ற ஸ்தானத்தில் வந்ததை உறுதிப்படுத்துகிறார். இங்கு கர்த்தராகிய ஆண்டவர் யெகோவாவை குறிக்கும், அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியை குறிக்கும். இங்கே ஆண்டவரும் ஆவியும் வேறுபட்ட நபர்களாய் இருப்பதை காண்பிக்க அனுப்புகிறார் என்னும், வேறுபட்ட நபர்கள் அல்ல என்பதை காண்பிக்க அனுப்புகிறார் என்னும் ஒருமை வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தராகிய ஆண்டவரும் ஆவியும் வேறுபட்ட நபர்கள் அல்ல. ஒருமை வினைச்சொல் அனுப்புகிறார் என்பது அதை நிரூபிக்கிறது. அனுப்புகிறார் என்கின்ற இந்த ஒருமை வினைச்சொல்லையே யெகோவா சாட்சியாளர்களும் தங்கள் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தியுள்ளனர். எனவே யெகோவாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே நபர் என்பதையும் இதில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல இயேசுவும் யெகோவாவும் ஒரே நபர்தான் என்பதை அறிந்த நாங்கள் இந்த தலைப்பில் சொன்னால் என்கின்ற ஒருமை வினைச்சொல்லையே பயன்படுத்தியுள்ளோம்.
இந்த கட்டுரையின் தலைப்பில் இயேசுவும் யெகோவாவும் சொன்னார்கள் என்று நாங்கள் எழுதவில்லை. சொன்னார் என்கின்ற ஒருமை வினைச்சொல்லையே பயன்படுத்தியுள்ளோம். என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று 11ஆம் வசனத்தில் சொன்ன யெகோவா தன்னுடைய மகிமையை மத்தேயு 16:27, மார்க் 8:38 ஆகிய வசனங்களில் குமாரனுக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். குமாரன் பிதாவின் மகிமையோடு வருகிறார். இதிலிருந்து குமாரனே பிதா என்பது விளங்குகிறது. மேலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோவேல் 2:32, அப்போஸ்தலர் 2:21, ரோமர் 10:13 ஆகிய வசனங்களில் யெகோவா சொன்னபடி ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்பதை அப்போஸ்தலர் 4:12 மூலம் அறிய வந்தோம். இதிலிருந்து யெகோவாவின் புதிய ரட்சிப்புக்கேற்ற நாமம் இயேசு என்பதையும் புரிந்து கொள்ளலாம். தாங்கள் ரட்சிக்கப்பட சொல்ல வேண்டிய இந்த இயேசு என்னும் நாமத்திற்காக ஆத்ம ரட்சிப்படையாத பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள் என்று சங்கீதம் 52:9 பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன யெகோவா எபிரேயர் 1:6 குமாரனை தொழுது கொள்ளுங்கள் என்று தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டார். ஈரமாய் கட்டளையிட்டு தாமே குமாரனாய் வந்து இயேசு என்னும் தமது மேலான நாமத்தை பிதாவின் நாமமாக தெரியப்படுத்துகிறார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இவ்விதமாய் பிதாவின் நாமமான இயேசு என்னும் நாமத்தை தெரியப்படுத்தினதை யோவான் 17:6 மற்றும் யோவான் 17:26 ஆகிய வசனங்கள் மூலம் இன்றும் தெரியப்படுத்துகிறார் என்பதையும் அறிய வருகிறோம். ஜெபம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் பரம பிதாவாகிய இயேசுவே, நானே அவர், நானே யெகோவா என்று சொல்லி நானே பிதா என்பதாக நீர் அநேக இடங்களிலே நீர் சாட்சி பகிர்ந்து பிதாவாகிய தேவனே எங்களைப் போல மாம்ச ரத்தம் உடையவராய் வெளிப்பட்டார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் தப்பிக்க பாவ மன்னிப்பை பெற உம்முடைய நாமத்தை பிதாவின் நாமமாக நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் உலகத்தில் ஜீவனோடு வாடும் போதே, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்முடைய நாமத்தை எங்களுக்கு அறிவித்தீரே, பிதாவின் நாமமாக அதை அறிவித்தேரே, மெய்யான தேவன் நாமமாக நீர் அறிவித்த, சர்வத்திற்கு மேலான தேவனுடைய நாமமாக நீர் அறிவித்தீரே. இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இயேசு பிதா அல்ல வேறொரு நபர் என்று நினைக்கிற இருதயங்களை தேவனே நீர் அவர்களுடைய இருதயத்துக்குள் புகுந்து நீரே மெய்யான தேவன் என்பதை, நீரே பரம பிதா என்பதை, நீரே யெகோவா என்பதை உணர்த்தி அவர்கள் இருதயத்திலே தேவனே மெய்யான வாணியாகிய உம்முடைய வெளிச்சத்தை நீர் காண்பிக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அறியாமல் செய்கிறார்கள். ஏதோ மூன்று நபர் என்கின்ற ஒரு காரியத்தை பிடித்து வேதத்தில் 3 நபர் இல்லை என்பதை அறிந்தும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக பொய்யாய் இடைச்செருகப்பட்ட 3 என்கின்ற வார்த்தையை
1 யோவான் 5:7 கேட்டு தவறாக புரிந்து கொண்டு தேவன் மூவராய் இருக்கிறார் என்று தேவனே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏசப்பா அவர்களை மன்னியும். இப்படி சொல்லும் போது தேவனே உம்முடைய பரிசுத்தம் அடிபட்டு போகும் அல்லவா, உம்முடைய மனையாகிய சபையின் பரிசுத்தம் அடிபட்டு போகும் அல்லவா, அவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவர், நாங்கள் அறிந்திருக்கிறோம். உண்மையில் உள்ள விசுவாசத்தை தேவனே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆத்மா பாதாளத்துக்கு தப்பும்படிக்கு நீர் கிருபை செய்யும். எங்களையும் அப்படியாய் உடைய கிருபையினாலே நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.